வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டசபையில் கேள்வி நேரத்தில் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ சந்திர பிரியங்கா புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்பட்டுள்ளதால் இந்த கல்வியாண்டு முதல் புதிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல்வேறு தொழில் சார்ந்த படிப்புகளை இதர கலைகளை கற்றுத்தர பயிற்றுநர்கள் பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் அனைத்து பள்ளிகளிலும் உருவாக்கப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், இதுவரை 52 அரசு பள்ளிகளில் தொழில் சார்ந்த பயிற்றுநர்கள் பயிற்சி கூடங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் 14 பள்ளிகளுக்கு தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும். 2028ஆம் ஆண்டுக்குள் அனைத்து பள்ளிகளிலும் தொழில் சார்ந்த படிப்புகள் உருவாக்கப்படும் என்றார். இதற்கு சந்திர பிரியங்கா அவர்கள் 5ஆம் வகுப்பிலேயே தொழில் படிப்புக்கு பயிற்சி அளிக்கப்படும் என புதிய கல்விக் கொள்கையில் உள்ளது. இதனால் மாணவர்கள் பயிற்சி கூடங்களுக்கு செல்வார்கள். அப்படி தொழில் கற்கும் மாணவர்கள் மீண்டும் பள்ளிக்கு வராமல் சம்பாதிக்க சென்று விடுவார்கள். இதை 9ஆம் வகுப்புக்கு மேல் என மாற்றி அமைக்க வேண்டும் என்றார். இதற்கு திமுக காங்கிரசார் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இவர்களுக்கு எதிர்ப்பாக ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களும் பேசியதால் சபையில் கடும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. அப்பொழுது தனக்கு பேச வாய்ப்பில்லையா? சபையில் ஒரே ஒரு பெண் குரல்தான் ஒலிக்கின்றது. பெண்களுக்கு அதை செய்கின்றோம் இதை செய்கின்றோம் என பேசுகின்றீர்கள், ஆனால் என் குரலை கூட எழுப்பிவிட மறுக்கின்றீர்கள் என தனது இருக்கையின் மீது ஏறி சத்தமாக பேசினர். இதனால் பேரவையில் பெரும் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் மற்றும் பூஜ்யம் நேரம் முடிந்தவுடன் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் எழுந்து புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்தும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளிக்கக்கூடாது என கூறி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர். கூட்டணி கட்சியான திமுக எந்த கருத்தும் தெரிவிக்காமல் அவையில் அமர்ந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் வைத்தியநாதன், புதிய மதுபான ஆலைக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அனுமதி மறுத்ததால் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நிலத்தடி நீரை உறிஞ்சும் மதுபான ஆலைகள் கண்டிப்பாக புதுவைக்கு வரக்கூடாது என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. இதற்கு ஆளுநரும் அனுமதி அளிக்கக்கூடாது என்று கூறினார். ஏற்கனவே இருக்கும் மதுபான ஆலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வருமானமும் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எதற்காக புதிய மதுபான ஆலை என்றும் கேள்வி எழுப்பிய வைத்தியநாதன், புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்குவது கண்டித்து வெளிநடப்பு என்பது காங்கிரசின் தனிப்பட்ட முடிவு என்றார். புதுவை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக பொறுப்பேற்றுக் கொண்ட பணித்தி பிரகாஷ் பாபு அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இச்சந்திப்பின் பொழுது புதுவை பல்கலைக்கழக இயக்குநர் தனணிக்கரசு, பதிவாளர் ரஜனேஷ் புட்டானி ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவை 15வது சட்டப்பேரவை 6வது கூட்டத்தொடர் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களின் உரை. வர இருக்கும் கோடை காலங்களில் தட்பவெப்பநிலை மாறுதல் இப்பொழுது 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாக வெயில் இருக்கும் என்று ஆய்வறிக்கை கூறும் நிலையில் நம் புதுச்சேரி மக்களுக்கு அனைவரும் மின்சார பில் சுமை வரும் காலங்களில் பெரும் பாரமாக அமையப் போகிறது என்று நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 50% சப்சிடி தந்தும் இந்த திட்டத்தை மக்கள் சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த திட்டத்தை சரிவர நாம் சரியாக கொண்டு செல்லவில்லை அல்லது அந்த திட்டம் உண்மையாக பயனளிக்கவில்லை என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மற்ற மாநிலங்களில் உள்ள மின்சார கட்டணத்தை பார்த்தால் நம் மாநிலத்தில் உள்ள மின்சார கட்டணம் குறைவாக இருந்தும் இந்த திட்டத்தை ஒழுங்காக உபயோகப்படுத்தவில்லை. அதற்கு நம் மாநில அரசு மத்திய அரசு எப்படி சப்சிடி கொடுக்கிறதோ அதேபோல் மாநில அரசு சோலார் பேனல் வைத்திருப்பவர்களுக்கு என்று ஒரு தனியாக சிறப்பு திட்டங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டும். சூரிய ஒளி மூலம் சூரிய உற்பத்தி மின்சார திட்டத்தை தாண்டி அந்த இல்லம் உபயோகிக்க மின்சாரத்திற்கு குறைவான கட்டணம் வசூலித்தால் அது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு சென்று 200 யூனிட் 300 யூனிட் வரை செலவை மிகவும் குறைவாக யூனிட் சர்சார்ஜ் சென்று நாம் பிக்ஸ் செய்தால் அது பலருக்கு ஊக்குவிப்பதாக இருக்கும். அனைவரும் இந்த திட்டத்தை மாநில சப்சிடி என்று உண்டு என்று மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மேலும் சூரிய சக்தியை உபயோகிக்கும் இல்லங்கள் நாம் தேவையில்லாத இந்த அரியர் சர்சார்ஜ் எல்லாம் போடாமல் இருந்தால் அதுவும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் அதிக சூரிய உற்பத்தி செய்யும் இல்லங்களில் அந்த சூரிய உற்பத்தியை அவர்கள் எந்த கணக்கில் வேண்டுமானாலும் டேலி செய்து கொள்ளலாம் என்று நாம் கூறினால் இந்த பவர் திட்டத்தை எடுத்துக்கொள்வார்கள். இந்த நிதியாண்டில் ரூபாய் 2904 கோடி ஒதுக்கியுள்ளது என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன்.
வில்லியனூர் பகுதியில் இயங்கி வரும் விசக்தி யோகா நிலையம் நடத்திய மாவட்ட அளவிலான யோகா போட்டி கரையம்புத்தூரில் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட கடலூர் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் பாகூரை சேர்ந்த ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா மாணவர்கள் சுபிக்ஷா, கார்த்திகா ஸ்ரீ, இருதயா, தர்ரிதா, நித்யஸ்ரீ, நியாஸ்ரீ ஆகியோர் கலந்து கொண்டார்கள். இதில் பாகூரை சேர்ந்த ஸ்ரீ சுபிக்ஷம் யோகா மாணவர்கள் கலந்து கொண்டு 2 சாம்பியன், 3 முதல் பரிசு, ஒரு 2ஆம் பரிசு மற்றும் ஒரு 3ஆம் பரிசு வென்றனர். நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் காமராஜ் பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். புதுச்சேரி மாநிலம் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் பராமரிப்பில் உள்ள அரியங்குப்பம் கொம்யூன் காக்கையன்தோப்பில் உள்ள கால்நடை பராமரிப்பு கட்டிடத்தில் பழுது மற்றும் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ள ரூபாய் 32,29,000க்கு திட்ட மதிப்பீடு செயல்பட்டு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் பன்னீர், இளநிலை பொறியாளர் மாறன் மற்றும் ஊர் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். நாட்டில் RSS இயக்கத்தினர் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி வருகின்றனர். அதனை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய கூட்டணிக்கு உள்ளது என்று புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் இந்திய ஒற்றுமை இயக்கம் சார்பில் நல்லிணக்க நோன்பு திறப்பு நிகழ்ச்சி திருக்கனூரில் நடைபெற்றது. இந்திய ஒற்றுமை இயக்க பொறுப்பாளர் இனாமுல் ஹசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில முன்னாள் முதல்வர் நாராயணசாமி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய நாராயணசாமி, நாட்டில் மத கலவரத்தை உருவாக்கும் நிகழ்வு காங்கிரஸ் ஆட்சி நடைபெறவில்லை. ஆனால் தற்போது திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் பழிவாங்கப்படுகின்றனர். மதத்தின் பெயரால் ஆட்சியை பிடிக்க நினைக்கின்றனர். இந்திய கூட்டணி தலைவர்களின் ஒற்றுமையால் தான் இதனை முறியடிக்க முடியும் என்று தெரிவித்தார். இந்தியாவை துண்டாட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சக்திகளை முறியடிக்க வேண்டும். இந்தியாவில் RSS இயக்கம் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி வருகின்றனர். அதனை முறியடிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்திய கூட்டணிக்கு உள்ளது. இந்தியாவில் எந்த மதத்தினராக இருந்தாலும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியின் எண்ணம் என்றும் தெளிவுபடுத்தினர். திராவிட முன்னேற்றக் கழக மாநில துணை அமைப்பாளர் AK குமார், காங்கிரஸ் கட்சியின் மாநில செயலாளர்கள் முத்துரங்கம், சுரேஷ், திமுக பொதுக்குழு உறுப்பினர் செந்தில்வேலன் உள்ளிட்ட இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டார்கள். உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவை ஒட்டி அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வெள்ளி கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் ஈசனால் அம்மையை என்று அழைக்கப்பட்டவரும் 63 பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவை ஒட்டி இன்று அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மையார் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மையாரின் அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வந்த 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்களை தேர்தல் துறை மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை தற்காலிக ஊழியர்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மீண்டும் அவர்களுக்கு பணி வழங்க வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் இன்று புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மதகடி கடற்கரை சாலையில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசு உடனடியாக மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று சட்டப்பேரவை நடைபெற்ற நிலையில் காரைக்காலில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக ஊழியர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
காரைக்கால் மாவட்டத்தில் 5000 ஹெக்டேர் அளவிற்கு சம்பா தாளடி பயிரிடப்பட்டிருந்தது. இன்னும் 10 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மாவட்டம் முழுவதும் சுமார் 2000 ஏக்கர் அளவிற்கு பன்றிகளால் விவசாய நிலங்கள் சேதமடைந்ததால் பெரும் நஷ்டத்திற்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நெடுங்காடு, திருநள்ளாறு, விழுதியூர், திருப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பயிரிடப்பட்டுள்ள வயல்களில் பன்றிகள் புகுந்து நாசம் செய்து சேதப்படுத்தியுள்ளது. இதனால் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த நெற்பயிர்கள் வயல்களில் சாய்ந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதனால் முதலீடுக்கே பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாக விவசாயிகள் கண்ணீர் மல்க மனவேதனையுடன் தெரிவித்துள்ளனர். மேலும் நெற்கதிர்கள் பன்றிகளால் வயல்வெளிகளில் சிக்கி சின்னபின்னமாகி இருப்பதைக் கண்டு விவசாயிகள் கதறினார்கள். புதுச்சேரி அரசு பன்றிகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லது விவசாய நிலங்களை பாதிக்கும் பன்றிகளை தமிழகத்தைப் போல் வனத்துறை மூலமாக சுட்டு பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். அதேபோல் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை கணக்கீடு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாநகராட்சி வரி வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நலசங்க மாதாந்திர கூட்டம் வன்னியர்பாளையத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைவர் போஸ் ராமச்சந்திரன் தலைமை தாங்கினர். துணைத் தலைவர் முகுந்தன் வரவேற்புரையாற்றினர். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மூத்த வழக்கறிஞர் வரம் ராதாகிருஷ்ணன் சங்க செயல்பாடுகள் குறித்து சிறப்புரையாற்றினர். பொருளாளர் தண்டவாணி, செய்தி தொடர்பாளர் டாக்டர் ராமச்சந்திர சோழன், இணை செயலாளர் வாணிபரதன், சாரல் சங்கர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இக்கூட்டத்தில் சின்ன கங்கனாங்குப்பம் இமாக்ரேட் மகளிர் கல்லூரிக்கு கடலூர் மாநகராட்சி வரிவாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் நுகர்வோர்கள் நலசங்கம் வைத்த கோரிக்கையை ஏற்று உடனடியாக பேருந்து வசதி செய்து கொடுத்து கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் CB ஆதித்ய செந்தில்குமாருக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடலூர் மாநகராட்சி பகுதிகளில் சாலைகளில் போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக விளம்பர பதாகைகள் உள்ளதால் நடந்து செல்பவர்களுக்கும் 2 சக்கர வாகனத்தில் செல்பவர்களுக்கும் இதனால் சாலைகளில் விபத்து ஏற்படுகின்றது. இதனை தவிர்க்கும் பொருட்டு சாலைகளில் இருபுறங்களில் உள்ள விளம்பர பதாகைகளை போக்குவரத்து காவல்துறையினர் அகற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. மாநகராட்சியில் வரி செலுத்தாதவர்களிடம் முறைகேடாக, குறிப்பாக பெண்களிடம் தகாத வார்த்தைகளை கூறி வரும் நகராட்சி ஊழியர்களை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆல்பேட்டை செக் போஸ்டில் பேருந்து நிறுத்தம் கட்டித்தரவும், மேலும் பொது இடங்களில் கழிப்பறை வசதிகள் செய்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வரி வசூலின் பொழுது மாநகராட்சி ஊழியர்கள் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பேசி வசூல் செய்வதை தவிர்க்க வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. லாரன்ஸ் ரோடு, உழவர் சந்தை, வண்டிப்பாளையம், 4 முனை சந்திப்பு ஆகிய இடங்களில் போக்குவரத்து நெரிசலால் விபத்துகள் ஏற்படுவதால் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தீர்மானம் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இணை செயலாளர் ஜெயக்குமார் நன்றி கூறினார். புதுச்சேரி அடுத்த திருக்கனூர் பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் நடந்த சிறப்பு துப்புரவு முகாமை ஆணையர் எழில்ராஜன் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி முழுவதும் தனியார் நிறுவனம் மூலம் குப்பைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தனியார் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் துப்புரவு ஊழியர்களுக்கு கடந்த சில மாதங்களாக போதிய ஊதியம் வழங்கப்படாததால் குப்பைகள் அகற்றும் பணியில் தற்போது தொய்வு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அனைத்து கொம்யூன் பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி ஆணையர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினர். அதில் அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் தேங்கும் குப்பைகளை உடனே அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டார். இயக்குநரின் உத்தரவின் பேரில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பகுதிகளில் கொம்யூன் துப்புரவு தொழிலாளர்கள், தனியார் நிறுவன ஊழியர்கள் இணைந்து சிறப்பு துப்புரவு முகாம் மூலம் குப்பைகள் அகற்றும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருக்கனூர் பகுதிகளில் நடந்த சிறப்பு துப்புரவு முகாமை ஆணையர் எழில்ராஜன் பார்வையிட்டு குப்பைகளை விரைவாக அகற்ற துப்புரவு ஊழியர்களுக்கு உத்தரவிட்டார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் மல்லிகா அர்ஜுனன் மற்றும் ஊழியர்கள் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே பயிற்சி பள்ளியில் பிளாக் பெல்ட் மற்றும் கலர் பெல்ட் அவார்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவினை கிங் மேக்கர் லக்ஷ்மணன் அகாடமியின் தலைவர் ராஜேஷ் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன் அவர்கள் கலந்து கொண்டு கராத்தே பயிற்சி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ் வழங்கினர். மேலும் கடந்த வாரம் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். உடன் செயலாளர் மோகன் மற்றும் மாஸ்டர்கள் நாகராஜ், ஜானகிராமன், சரவணன், மணிகண்டன், கராத்தே பள்ளி மாணவ மாணவிகள் உடன் இருந்தனர்.
செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.